ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அதை மன்னிக்க முடியும். அறிக்கை பண்ணாமலேயே நாம் வைத்திருப்போம் என்றால் ஆண்டவர் அதை மன்னித்து விட முடியாது. இப்படி பல விசுவாச குடும்பங்கள், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், நான் என்னுடைய பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார். பாவங்களை அறிக்கையிட்டால் தான் மன்னிப்பார். நான் எங்கே போய் அறிக்கையிடுவது? மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். அவர் சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் அதை மனதிற்குள் வைத்திருப்பதற்கல்ல, தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்து விடும் பொழுதுதான் அதை மன்னிக்கிறார். நம் பாவங்களை மாத்திரமல்ல, அதனால் உண்டான அநியாயங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதுதான். நான் பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும், அவைகளை பிடித்து கொள்ளக்கூடாது. நான் பாவம் செய்து விட்டேன், உண்மைதான். ஆனால் அந்த பாவத்தோடு நான் வாழ்கிறது தேவனுக்கு பிரியமானதல்ல. நான் அந்த பாவத்தை விட்டு விலகி, அதை அறிக்கையிட்டு அதை விட்டு விலகி, நான் தேவனோடு கூட தேவனுடைய வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான், தேவனுடைய பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு அது தேவை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் வேண்டும். இன்றைக்கு அந்த கிருபை வேண்டும், அந்த தயவு வேண்டும். நான் பாவத்திலேயே மரித்து பாவத்திலேயே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதை விட, நான் பாவத்தில் மரித்து, நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன், ஆனால் பாவத்திற்கு மரித்து விட்டேன், நான் உயிர்த்தெழுந்து நீதிமானாய் கர்த்தருடைய இயேசுவின் இரத்தத்தினால் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவது தான் தேவன் அதை நம்மிடத்தில் பிரியமாக எதிர்பார்க்கிறார். நாம் சொல்லுகிறோம், என் பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். ஒருமுறை ஒருவர் என்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்து விட்டார், இனி நான் பாவி அல்ல. உண்மைதான். முடிவு வரைந்து நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். நீங்கள் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், அன்றைக்கு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களா என்று கேட்டால் அவர்களுக்கு பதில் இல்லை. அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இந்த உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த பாவக்கரைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை தாக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமடைந்து தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் வெளிப்படும் பொழுதுதான் ரட்சிப்பு உண்டாகும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பாவங்களை, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில், மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் அறிக்கையிட்டு உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்களை மன்னிக்கிறவர், அநியாயங்களை நீக்கி உங்களை குணமாக்குகிறவர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்கிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, அருமையானவுடைய பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களை உம்மிடத்தில் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடும் பொழுது அவருடைய அநியாயங்களை கர்த்தர் நீக்கி பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஆசீர்வதியும். புதிய வருடத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்க இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறது. இந்த நாட்களுக்குள் அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து தயவினாலும் இரக்கத்தினால் நிரப்பி நீர் வழிநடத்தி விட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.